இப்படி பல்வேறு முரண்பாடான பிரச்சனைகள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் தொடர்ந்து நீடிக்கிறது இல்லையா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு எங்களை போன்ற இந்த ரியல் எஸ்டேட் பிரதிநிதிகளை அவர்கள் ஒரு குழுவாக அமைத்து எப்படி வேணாலும் இருக்கலாம். எம்பவர் கமிட்டியாக இருக்கலாம், டெக்னிக்கல் கமிட்டியாக இருக்கலாம், அத்தாரிட்டி கமிட்டியாக இருக்கலாம், அப்பீல் கமிட்டியாக இருக்கலாம், தீர்ப்பாயத்தில் மெம்பர் ஆக்கலாம், எப்படி வேணாலும் ஆக்கலாம். அப்படி ஆக்கலாம். இப்படிப்பட்ட எங்களுடைய சிரமங்களை எடுத்து சொல்வதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை நான் வேண்டுகோளாகவும் தமிழக அரசுக்கு வைக்கின்றேன். அதே போல் தமிழ்நாடு பதிவுத்துறையில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவு செய்வதற்கு பல பிரச்சனைகள் நீடித்து வருகிறது. குறிப்பாக ஒரு 25 சென்ட் 50 சென்ட் விவசாய நிலங்களை விற்பனை செய்ய முடியல. இந்த பிரச்சனை நீடிக்கிறது. அதையும் மீறி பதிவு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த சார் பதிவாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க. அது மட்டுமல்ல, முரண்பாடான ஆவணம். நீங்கள் அங்கே உண்மையிலேயே சந்தையில் 5000 ரூபா தான் விற்கும். அந்த இடத்துல 25,000 30,000 தவறுதலாக முரண்பாடாக வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் பண்ணிடுறாங்க. அதை குறித்து நம்ம ஏதாவது 47 கிளாஸ் A1 குறைவு முத்திரை தீர்வைன்னு சொல்லி சட்டம் வழிவகுத்திருக்கிறது. அதில் பண்ண சொன்னால் பண்ண மறுக்கிறாங்க வாய்மொழியாக. மேலிடத்தில் பாருங்கன்றாங்க, அப்புறம் டிஐஜியை பார்க்கணுன்றாங்க, டிஆரை பார்க்கணுன்றாங்க. அதையும் பார்த்து பதிவு செய்தால் அது பதிவு செய்ய முடியல. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் பதிவுத்துறையில் நீடிக்கிறது. அதையும் தாண்டி அந்த டிடிசிபி மற்றும் சிஎம்டிஏ தன்னுடைய துணை அதிகார குழுக்கள்னு வச்சுருக்கிறாங்க. பிடிஓ அந்த கன்சர்ன் லோக்கல் பாடிஸ்க்கு, அந்த லோக்கல் பாடிக்கு சில அதிகார வரம்புகளை பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் உட்பிரிவு அனுமதி சப்டிவிஷன் பிளாட் அனுமதி பெற்றால் அதை பதிவு செய்வதற்கு பதிவாளர்கள் மறுக்கிறார்கள். நீங்கள் 1-2 சார் பதிவாளர் அலுவலகம் மறுக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக அவர்களுக்கு கொடுக்குற அந்த துணை அதிகார குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பவர் டெலிகேஷன், அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்கள் உட்பிரிவு அனுமதியை வழங்குகிறார்கள். அந்த உட்பிரிவு அனுமதி பெற்றாலே அந்த மனையை நான் பதிவு செய்ய மாட்டேன் என்று சொல்லி சட்டவிரோதமாக சட்டத்துக்கு புறம்பாக பல சார் பதிவாளர்கள் செயல்படுகிறார்கள். இதற்கு காரணம் மேலிடத்தின் உத்தரவு என்று சொல்லி வாய்மொழியாக சொல்கிறார்கள். இந்த போக்கு சர்வாதிகார போக்காக இருக்கிறது. இது ஏற்புடையதாக அல்ல. இப்படி பதிவுத்துறையின் மூலமாகவும் பல வகையிலும் இந்த ரியல் எஸ்டேட் துறை நசுக்கப்படுகிறது, முடக்கப்படுகிறது. இதனையும் அரசு கவனத்தில் கொண்டு சரி செய்து சீர் செய்து செம்மைப்படுத்தி எழுச்சி பெறுவதற்கு வளர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் தமிழக அரசுக்கும் பதிவுத்துறைக்கும் ஃபெய்ரா கூட்டமைப்பு கோரிக்கையாக முன்வைக்கிறது. வரை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சமீப காலமாக ஒரு 3 மாத காலமாக திடீரென நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம்னு சொன்னால் அப்போ அனுமதி கொடுத்த அந்த துணை அதிகார குழுக்களுடைய தவறா அல்லது பதிவுத்துறையினுடைய தவறா? பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அனுமதியினுடைய உண்மைத்தன்மையை கேட்கறது சரி. அது உண்மையாக போலியாங்கிறத உறுதிப்படுத்திட்டு பதிவு செய்யலாம். அதை விடுத்து போலி ஆவணங்களை எல்லாம் பதிவு செய்கின்ற பதிவுத்துறை இப்படி உண்மையான ஒரு அனுமதி பெற்ற உட்பிரிவு அனுமதி பெற்ற இந்த மனைகளை பதிவு செய்ய மறுப்பது தான் வேதனைக்குரியது. அது வரம்பு சார், அது முறை, அது அதிகார பகிர்வு, அதுதான் சட்டத்திட்டம். அதை பண்ண மறுக்கிறாங்க. இன்றைய தினம் இப்பொழுது கூட குன்றத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் முறையாக மனை வரன்முறை சட்டத்தின் கீழ் அனுமதி பெற்ற ஒரு வீட்டுமனை பிரிவை உட்பிரிவு செய்து பிடிஓ அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அந்த அனுமதி பெற்றதை நாங்கள் சார் பதிவாளரிடம் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறோம். நீங்கள் இந்த அனுமதி குறித்து உங்களுக்கு போதிய விழிப்புணர்வோ அவேர்னஸோ சட்ட புரிதலோ இல்லை என்று சொன்னால் உங்களுடைய மேலதிகாரிகளிடத்திலே கேட்டு செய்யுங்கள். இல்லை என்று சொன்னால் இந்த அனுமதியினுடைய உண்மைத்தன்மையை சம்பந்தப்பட்ட யார் அனுமதி கொடுத்திருக்கிறார்களோ அந்த அலுவலகத்தில் ஜென்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கி பிறகு பதிவு செய்து கொடுங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் அவர் பொதுவாக வேகா பிளாங்கெட்டாக நான் பதிவு செய்ய முடியாது, நீங்கள் யார் இடத்துல வேண்டுமானாலும் சொல்லுங்கள், எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லை, நான் பெரும் தொகையை மேலிடத்திற்கு கப்பம் கட்டிவிட்டு தான் இங்கே பதிவாளராக வந்திருக்கிறேன், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற அடிப்படையில் அவர் பேசுகிறார். அது மிகுந்த வேதனைக்குரியது. அரசுக்கும் இது கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. அவர் சொல்லுது ஒருவேளை உண்மையானு தெரியல. உண்மையாக இருந்தால் அரசு இதை கவனிக்கணும், விசாரிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது. அப்படிங்கிறது தான் ஃபெய்ராவினுடைய வேண்டுகோள். அவர் கப்பம் கட்டினால அவர் இது மூலமா சம்பாதிக்கின்ற நோக்கத்தினால அதான சார் நோக்கம். முதலீடு செஞ்சால் அதில் வருமானம் வரணும்ல. சார் பதிவாளர்கள்லாம் இன்றைக்கி அரசு ஊழியர்களாக இல்லை, எல்லாமே முதலீட்டாளர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு சீட்டுக்கும் இத்தனை லட்சம் ரூபாய்ன்னு சொல்லி அவர்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்க பிஸ்னஸ் மேன் ஆகிடுறாங்க. அவங்க போடுகின்ற முதலீட்டுக்கு இணையாக 10 மடங்கு 20 மடங்கு லாபம் பார்க்கணுன்னு தான் நினைக்கிறாங்க. அது இயல்பு தானே, அது வணிகர்களுக்கான இயல்பு. ஆனால் பதிவாளருக்கு அது வரக்கூடாதுன்றான் நான், வேற ஒன்றும் இல்லை.